வெல்கம் பேக்ஸ் டு மேட்ரிக்ஸ் கிச்சன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சுவையான முட்டைக்கோஸ் பருப்பு சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன இப்போ செய்ய போகிறோம்னா, பருப்பு ப்ளஸ் கொஞ்சோண்டு பாசி பயிரை இந்த இடத்துல வேக போட்டிருக்கேன் பாருங்கள். அது வெந்துட்டுருக்கு. இப்போ ஆயில் ஊற்றியாச்சு பாத்திரத்தில். 2-3 கடுகு போடணும். அடுத்தது கொஞ்சம் வெந்தயத்தூள் போடணும். சாம்பார் வீட்டில் ஒரு 4 சீரகம் போடணும். 4 சீரகம் போட்டவுடனே இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டெல்லாம் போடணும். பாருங்கள், வெங்காயம் பூண்டு நல்லா நிறைய வெங்காயம் பூண்டு போட்டுட்டு 2 வெங்காயம் 4 தக்காளி போடுறாங்க. போட்டு இப்போ வெங்காயம் நல்லா வணங்கணும். எனக்கும் வெங்காயம் நல்லா வணங்கி அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வணக்கினா தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். முட்டைக்கோஸ் நல்லா கழுவி எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வணங்கணும். வெங்காயம் பூண்டு எல்லாம் அது நல்லா வணங்கட்டும். வெங்காயம் இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு இன்னொரு டைம் சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சம் வெந்தயப்பொடி, 4 சீரகம், வெங்காயம் பூண்டு அது நல்லா வணங்கின பின்னாடி சாம்பாருக்கு இது நல்லா டேஸ்ட்டாக வணங்கணும். பொன்னிறமாக வணங்கணும். இல்லைன்னா சாம்பார் கெட்டுரும், பச்சை வாசம் அடிக்கும், நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதுக்காக தான் இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வணங்கணும்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், பருப்பும் பாசி பயிரும் இந்த பக்கம் 3/4 பதம் வெந்துருச்சு. இன்னும் நல்லா வேகணும். வேகட்டும். இந்த வெங்காயமும் பூண்டும் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வணங்கிடுச்சு. உங்களுக்கே தெரியும் பார்த்தாவே. இப்போ தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முட்டைக்கோஸ் சாம்பாருக்கு நம்ம என்றைக்கும் புளி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். தக்காளி வணங்கட்டும். இப்போ தக்காளிக்கு உப்பு வணங்குறதுக்காக உப்பு போடுறோம். நல்லா உப்பு தக்காளிக்கு வணங்குறதுக்காக 2 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டோம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுட்டோம். இப்போ இது நல்லா தக்காளி வெங்காயம் வணங்கிச்சு. இந்த தக்காளி நல்லா நைஸாக வணங்கணும். கொஞ்சம் உப்பு போடும்போது சீக்கிரம் வணங்கும். அதுக்காக தான் நம்ம உப்பு போடுறோம். வணங்கட்டும். கொஞ்சம் தனியாத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம், அப்புறம் சாம்பார் தூள். அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கணும். இது வணங்கிட்டு இருக்கிறப்பயே நாம் முட்டைக்கோஸ் எடுத்து போடுறோம். ஒரு சின்னதாக ஒரு 1/4 கிலோ அளவு முட்டைக்கோஸு. சில பேர் நினைப்பீங்க முட்டைக்கோஸ் சாம்பார் நல்லா இருக்காதுன்னு. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இருக்கிறதுலையே டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பருப்பு போடும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம முட்டைக்கோஸில் தனியாக வணக்கிடணும். முட்டைக்கோஸ், தக்காளி, வெங்காயம் நல்லா வணக்கிட்டு இந்த பருப்பு எடுத்து ஊற்றும்போது சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி நல்லா வணங்கிடுச்சா. இப்போ இந்த முட்டைக்கோஸை இதில் போடுறோம். அந்த பருப்பு வேகிறப்ப கொஞ்சோண்டு பெருங்காயமும் போட்டுக்கோங்க. நான் கட்டி பெருங்காயன்றதுனால வேகிறப்பையே போட்டுட்டேன். நீங்கள் தூள் பெருங்காயமாக இருந்துச்சுன்னா இந்த முட்டைக்கோஸ்லேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம், பருப்புலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். சாம்பாருக்கு முக்கியமான ஐட்டமே
கொஞ்சம் வெந்தயப்பொடி, சீரகம், பெருங்காயம் வந்து போட்டமாவே சாம்பார் ரொம்ப வாசமாக இருக்குங்க. இதுதான் சாம்பார். சாம்பாரோட சீக்ரெட்டே அதுதான். இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா வணக்கணும். இந்த முட்டைக்கோசு நல்லா பொரியல் அளவுக்கு இந்த தக்காளி வெங்காயத்தோட மிக்சிங் ஆகி உங்களுக்கு நல்லா வணங்கும். சூப்பராக வணங்குது பாருங்க, தெரியுங்களா? நல்லா சுருள வணங்கணும். வணங்கும்போது இந்த முட்டைக்கோசோட ஸ்மெல்லே நமக்கு தெரியாது. பருப்போடு சாப்பிடும்போது மற்ற எல்லா காயை விட ரொம்ப டேஸ்ட்டுங்க இந்த முட்டைக்கோஸ் தான். பாருங்கள், இந்த தக்காளியே இப்போ தண்ணி விடும். இது நல்லா வணங்கணும். இந்த பருப்பு பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா 3/4 பதம் வெந்துருச்சு. கொஞ்சம் பருப்பும், அதாவது முட்டைக்கோஸ் போடும்போது கொஞ்சம் பாசிப்பயிர் கூட போட்டுக்கணும், பருப்பும் பாசிப்பயிரும். இப்போ பாருங்கள் 3/4 வாசி வெந்துருச்சு. இப்போ இந்த முட்டைக்கோஸும் கொஞ்சம் நல்லா வேகணும். இதில் வந்து கொஞ்சம் வேகிறப்ப புளியை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நிறையா இல்லை, சும்மா ஒரு கோழி குண்டு சைஸில் இவ்வளோ பெரிய புளி இந்த பருப்பு வேகிறதுல போட்டுக்கோங்க. கரைச்சி ஊற்றணுன்றது இல்லை, கம்மியாக போடுறதுனால நான் அப்படியே போட்டுட்டேங்க. இப்போ பாருங்கள், இந்த முட்டைக்கோஸ் நல்லா வணங்கிக்கும். இந்த முட்டைக்கோஸை காமிக்கிறேன் பாருங்கள். கிளறி விடணும், இல்லைன்னா தீவிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம் இந்த காய் வேகிற அளவு. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் இந்த பருப்பு எடுத்து நம்ம ஊற்றிக்கலாங்க. பருப்பு 3/4 பதம் வெந்துருச்சு. 5 நிமிஷம் கழித்து காட்டுறேங்க. இந்த காய் ஓரளவுக்கு வேகட்டும். இப்போ இந்த முட்டைக்கோசு ஓரளவுக்கு வெந்து ட்ரை ஆகிக்கிச்சு. இந்த டைமில் தான் நம்ம வந்து பருப்பு எடுத்து ஊற்றணும். அங்கே தெரியுதுங்களா? இப்படி இருக்கிற சூழ்நிலையில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து முட்டைக்கோஸ் ஸ்மெல்லே இல்லாமல் இருக்கும். நீங்கள் முட்டைக்கோஸ் போட்டு வைக்கிறீங்கன்றது இல்லாமல் ஒரு சுவையான குழம்பு கிடைக்கும். நல்லாவே இன்னும் நல்லா வெந்துருச்சு. இப்போ பருப்போடு கொஞ்சம் வேகணும்ல, அதனால இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், பருப்பும் கொஞ்சம் பாசிப்பயிரும். பாருங்கள், இந்த பருப்பு நல்லா கெட்டியாக வைக்கணும் சாம்பார், அப்போ தான் வந்து உங்களுக்கு சுவை நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இந்த பருப்பு, முட்டைக்கோஸ், இப்போ இது நல்லா கெட்டியாகிற மாதிரி அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டோமா, உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு சுவையான முட்டைக்கோஸ் சாம்பார் தயாருங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பொரியலோடு சாப்பிட்ணுன்ற ஒரு அவசியமே இல்லை. இதே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொரியல் ஒரு நல்ல கிரேவியாக பசைஞ்சு சாப்பிட பொரியலே தேவையில்லை, நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் இது நல்லா அந்த பருப்பும் முட்டைக்கோஸும் மேட்ச் ஆனோன்னே 2 கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ சுவையான முட்டைக்கோஸ் பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். பாருங்கள், அப்படியே கெட்டியாக இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இந்த சாம்பாரை நீங்கள் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இதில் இருக்கிற சுவை எதுலேயுமே இருக்காதுங்க, கூட்டு மாதிரி. அவ்வளோதாங்க.
லஞ்ச் பாக்ஸுங்க. இப்போ சாப்பாடு போடுறேன் எங்கள் வீட்டுக்காருக்கு. நல்லா உதிரி உதிரியான சாப்பாடு முட்டைக்கோஸ் சாம்பாருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஹாலில் போட்டுக்கோங்க. இப்போ 2 அடுப்பில் சாதம் போட்டுக்கணும். சாப்பாடு பாருங்கள், சாப்பிடவே ஊற்றி சாப்பிட்டா சும்மா செம்ம சுவையாக இருக்குங்க. வீடியோவை கடைசி வரையும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. பாருங்கள், இப்படி கொலன்னு ஒரு சாம்பார். இது பொரியலே தேவையில்லைங்க. கூட்டு தான் ஆக்சுவலாக இது. அப்படி ஒரு சுவையாக இருக்கும். பருப்பு கூட்டுன்னு சொல்லுவாங்க. இது முட்டைக்கோஸ் பருப்பு கூட்டு. இப்போ கொஞ்சம் இதில் ஊற்றிக்கிங்க. இப்போது இந்த கண்டெய்னரில் மதியத்துக்கும் வேணுன்றதுனால 2 இதில் ஊற்றுறேங்க. என்னடா பிளாஸ்டிக்கில் ஊற்றுறேன்னு பார்க்காதீங்க. இந்த கண்டெய்னர் ஹீட்டு நல்லா தாங்கும். இது சூடாகவே ஊற்றலாம். குழம்பு ஒரு ட்ராப் கூட சிந்தாதுங்க. எவ்வளோ தண்ணியான குழம்பு ஊற்றுனீங்கனாலும் சிந்தாது. இதனோட டீட்டெயில்ஸ் வேணால் உங்களுக்கு கமெண்டில் தரேன், பார்த்துக்கோங்க. ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இது இந்த பிளாஸ்டிக்னால நமக்கு ஒரு கெடுதலும் இல்லைங்க. இது என்ன பிளாஸ்டிக்னு நான் உங்களுக்கு கமெண்டில் சொல்கிறேங்க. பாருங்க, இது எவ்வளோ இது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சிந்தாது. இது பாருங்கள், குழம்பு ஒரு ட்ராப் கூட உங்களுக்கு வெளியில் வராது. இப்படி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சைட்லலாம் ஒன்றும் வராது. இது பேர் ஏர்டைட் கண்டெய்னர். மேட்ரிக்ஸ் கிச்சனில் இப்போ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் வாங்கினீங்கன்னா 400 ரூபா வரும் உங்களுக்கு. இந்த பாக்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம், நாங்கள் அனுப்பி கொடுத்துருவோம். இப்போ நான் உங்களுக்கு இந்த பாக்ஸோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழம்பூற்றியே உங்களுக்கு எல்லாம் தலைகீழாக கவுத்து காமிச்சேன், ஆட்டி காமிச்சேன். உங்களுக்கு ஒரு துளி கூட உங்களுக்கு குழம்பு லீக்கேஜ் ஆகாது, வெளியில் வராது. எவ்வளோ சூடாக ஊற்றுனீங்கனாலும் உங்களுக்கு இந்த கண்டெய்னர் ஹீட்டு தாங்கும்.